வீடியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா SBM பேங்க் வந்து Z ஆப்போட கொலாபரேஷன்ல இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு நியூ FD கிரெடிட் கார்டை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த கிரெடிட் கார்டில் வந்து பாத்தீங்கன்னா மற்ற கிரெடிட் கார்டோட கம்பேர் பண்ணும்போது ஒர்த்தபிள் பெனிஃபிட் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 21,000 ரூபாய் வந்து சொல்றாங்க. ஜாயினிங் பெனிஃபிட் உங்களுக்கு 21,000 ரூபாய்க்கு ஒர்த்தபிளான பெனிஃபிட் வந்து கிடைக்கும்னு சொல்றாங்க. இது எங்கெல்லாம் வந்து கிடைக்கும், இதில் கிடைக்கக்கூடிய ஹைலைட்டான பெனிஃபிட் என்னலாம், நெக்ஸ்ட் இந்த கிரெடிட் கார்டுக்கு எப்படி அப்ளை பண்றது, இந்த கிரெடிட் கார்டு வந்து நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்னா மினிமம் எலிஜிபிலிட்டி என்னலாம், இதை பத்தின எல்லா டீட்டெயிலையும் தான் இன்னைக்கு வீடியோல வந்து பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க இது மாதிரி கிரெடிட் கார்டு மற்றும் லோன் ஆஃபர் பத்தின டீட்டெயிலை தெரிஞ்சுக்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர்ற பெல் ஐகான்ஸ்ல ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு கிரெடிட் கார்டுக்கு நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லிங்க் வந்து கொடுத்துருக்கேன், தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இந்த கிரெடிட் கார்டை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு சிபில் ஸ்கோர் அப்படிங்கிற ஒன்று வந்து தேவையே கிடையாது. 0 சிபில் ஸ்கோர்ல இருக்கிறவங்க கூட இந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணலாம். ஏன்னா இது வந்து ஒரு FD பேஸ் கிரெடிட் கார்டு, ஃபிக்ஸட் டெபாசிட் மூலமா வாங்கக்கூடிய ஒரு செக்யூர் கிரெடிட் கார்டு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இந்த கிரெடிட் கார்டு வந்து நீங்க வாங்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த கிரெடிட் கார்டுக்கு நீங்க வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் வந்து போட்டு வாங்கணும். ஃபிக்ஸட் டெபாசிட் நீங்க எவ்வளவு அமௌண்ட் டெபாசிட் வந்து பண்றீங்களோ அதுல 90% அமௌண்ட் உங்களுக்கு கிரெடிட் லிமிட்டா வந்து கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாம நீங்க ஃபிக்ஸட் டெபாசிட்ல போட்ட அமௌண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா பர் இயருக்கு வந்து உங்களுக்கு 7% வரைக்கும் இன்ட்ரெஸ்டும் வந்து கொடுக்குறாங்க. இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட கிரெடிட் கார்டை மற்ற கிரெடிட் கார்டோட கம்பேரிசன் பண்ணி சம் டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க. மற்ற கிரெடிட் கார்டோட கம்பேர் பண்ணும்போது எங்களோட கிரெடிட் கார்டில் எவ்வளோ பெனிஃபிட் வந்து கிடைக்குது அப்படின்னு பாருங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இதை வந்து பாருங்க. ஸோ இதில் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கிரெடிட் கார்டு வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்போ அப்ளை பண்ண போற கிரெடிட் கார்டு, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அமேசான் ICICI பேங்க் கிரெடிட் கார்டு, அடுத்தது ஃபிளிப்கார்ட்டோட ஆக்சிஸ் பேங்க் கிரெடிட் கார்டு. ஸோ இதில் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜாயினிங் பெனிஃபிட் ஒர்த்தபிள் பெனிஃபிட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு SBM கார்டில் வந்து 21,000 ரூபாய்க்கு ஒர்த்தான பெனிஃபிட் வந்து கொடுக்குறாங்க. அதே இது வந்து நீங்க அமேசான் ICICI பேங்க் கிரெடிட் கார்டுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 2,100 ரூபாய்க்கு ஒர்த்தபிளான பெனிஃபிட் தான் கிடைக்கும். இதே இது ஃபிளிப்கார்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா வெறும் 600 ரூபாய்க்கு ஒர்த்தபிளான ஜாயினிங் பெனிஃபிட் தான் வந்து கிடைக்கும். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து இந்த 21,000 ரூபாய் பெனிஃபிட் வந்து எங்கெல்லாம் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் பின்னாடி டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றேன். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி இந்த பெனிஃபிட் எல்லாமே OTT சைட்ல தான் வந்து அதிகமா கொடுக்குறாங்க. இது எல்லா பெனிஃபிட்டுமே மற்ற கிரெடிட் கார்டில் உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு அவைலபிளா இல்லை, இதுல வந்து அந்த அளவுக்கு உங்களுக்கு அவைலபிளா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட பெனிஃபிட் எல்லாத்தையுமே உங்களுக்கு அடுத்தடுத்து எக்ஸ்பிளைன் பண்றேன். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கீழே கொடுத்திருக்க லிங்கை கிளிக் பண்ணி உங்க நேம், மொபைல் நம்பர் என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணதுமே இந்த ஆப் வந்து ஓப்பன் ஆகும். இந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ கெட் ஸ்டார்டட் வந்து கொடுத்துருங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பரை என்டர் பண்ணிட்டு இந்த ஒரு டிக் பாக்ஸ் அன்டிக்ல இருக்கும், அதையும் டிக் பண்ணி விட்டுட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. இப்போ உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு 1 டைம் பாஸ்வேர்ட் சென்ட் பண்ணுவாங்க, அதை என்டர் பண்ணி கண்டினியூ கொடுத்துருங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பேஜுக்கு வந்து லாகின் ஆயிரும். உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா 100% உங்களுக்கு வந்து கார்டு வந்து அப்ரூவ் ஆகும். ஏன்னா இது வந்து ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டு வாங்கக்கூடிய கிரெடிட் கார்டு தான், அதனால உங்களுக்கு 100% வந்து அப்ரூவ் ஆகும். இதுல வந்து எந்த ஒரு ரிஜெக்டடுமே வந்து மேக்ஸிமம் ஆகாது. அடுத்த ஸ்டேஜில் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கிரெடிட் கார்டில் உங்களுக்கு 21,000 ரூபாய்க்கு ஒர்த்தான வெல்கம் பெனிஃபிட் வந்து கிடைக்கும்னு சொல்லியிருந்தால அது வந்து எங்கெல்லாம் எவ்வளோ பெனிஃபிட் வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹாட்ஸ்டார், இவங்க மோஸ்ட்லி கொடுக்கக்கூடிய அந்த பெனிஃபிட் எல்லாமே OTT சைட்ல தான் அதிகமாக கொடுத்துருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஹாட்ஸ்டார் வந்து 3 மந்த்துக்கான சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் வந்து உங்களுக்கு ஃப்ரீயா வந்து கொடுக்குறாங்க. இதோட ஒர்த் வந்து பாத்தீங்கன்னா 150 ரூபா சொல்லியிருக்காங்க. அடுத்தது சோனி லைவ் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா 3 மந்த்துக்கான பிரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரீயா கொடுக்குறாங்க. இதோட ஒர்த் வந்து 1,197 ரூபாய் அப்படிங்கறத வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. அடுத்தது C5 சப்ஸ்கிரிப்ஷன், இதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா 3 மந்த்துக்கான சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ஃப்ரீயா கொடுக்குறாங்க. இதோட ஒர்த் வந்து 597 ரூபாய். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா லைன் கேட் பிளே அப்படிங்கிற இந்த ஒரு OTT சைட்ல வந்து பாத்தீங்கன்னா 3 மந்த்துக்கான சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரீயா கொடுக்குறாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா 297 ரூபாய் இதோட ஒர்த். அடுத்தது OTT பிளே சப்ஸ்கிரிப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா 4,000 ரூபாய்க்கு ஒர்த்தான பெனிஃபிட். இது வந்து பாத்தீங்கன்னா 3 மாசம், எல்லாமே 3 மாசம் தான் கொடுத்துருக்காங்க. இதோட பெனிஃபிட் 4,123 ரூபாய் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா சொமோட்டோவில் கோல்டன் மெம்பர்ஷிப் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 மந்த்துக்கு ஃப்ரீயா கொடுக்குறாங்க. இதோட ஒர்த் வந்து 720 ரூபாய் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. பட் இது இவ்வளோ ரேட் கிடையாது. பிராக்டிக்கலா நீங்க போய் எடுத்தீங்க அப்படின்னா நான்லாம் அடிக்கடி ரினிவல் பண்றேன், 149 ரூபா தான் வந்து வரும். இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 720 ரூபா சொல்லியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ரவுண்ட் கிளாஸ் மெம்பர்ஷிப், இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 மந்த்துக்கான மெம்பர்ஷிப் ஃப்ரீயா கொடுக்குறாங்க. இதோட
ஒர்த் வந்து ₹99 அப்படிங்கிற மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது இந்தியா டுடே சப்ஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 3 மந்த்துக்கு அந்த ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. இதோட ஒர்த் வந்து ₹299 அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது தவிர வந்து பார்த்தீங்கன்னா டிராவல் பெனிஃபிட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் இன்டர்நேஷனல் ஃப்ளைட் டிக்கெட் ஏதாவது புக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் வந்து ₹2000 வரைக்கும் ஆஃப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து 2 டைம் நீங்கள் வந்து இந்த ₹2000 டிஸ்கவுண்ட் வந்து வாங்க முடியும். டோட்டல் இதோட ஒர்த் வந்து பார்த்தீங்கன்னா ₹4000. ஒரு டைமுக்கு அதிகபட்சம் ₹2000 ஆஃப் வந்து கிடைக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் ஃப்ளைட் டிக்கெட் ஏதாவது நீங்கள் புக் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ₹1000 வரைக்கும் ஆஃப். டோட்டலாக 2 டைம் யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ஒர்த் ₹2000. இந்த பெனிஃபிட் எல்லாமே நீங்கள் வந்துட்டு பேடிஎம் ஆப் மூலமாக நீங்கள் வந்து புக் பண்ண சொல்லியிருக்காங்க. பேடிஎம் ஆப் மூலமாக நீங்கள் வந்து ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணும்போது இந்த கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் பில் பேமெண்ட் பண்ணும்போது இந்த பெனிஃபிட் வந்து கிடைக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பஸ் டிக்கெட் இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா பேடிஎம் ஆப் மூலமாக தான் நீங்கள் இந்த பஸ் டிக்கெட்டை வந்து புக் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ₹300 வரைக்கும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோமினோஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஆர்டர் பண்ணும்போது அதில் உங்களுக்கு 15% வரைக்கும் டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க. பெர் டைமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக ₹300 வரைக்கும் உங்களால் டிஸ்கவுண்ட் வந்து வாங்க முடியும். ஸோ இதோட ஒர்த் வந்து பார்த்தீங்கன்னா ₹2100 வரைக்கும் உங்களால் மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் வந்து வாங்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மைத்ரா இதில் வந்து பார்த்தீங்கன்னா 20% வரைக்கும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க. இதே மாதிரி வந்து அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மைத்ராவில் எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு ₹400 டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஊப்பர் கிஃப்ட் கார்டு ஏதாவது ஜெனரேட் வந்து பண்ணுறீங்கன்னா அதில் வந்து 2.5% வரைக்கும் டிஸ்கவுண்ட். நெக்ஸ்ட் சொமோட்டோ கிஃப்ட் கார்டு வந்து இந்த ஒரு கிரெடிட் கார்டு மூலமாக நீங்கள் ஜெனரேட் வந்து பண்ணீங்கன்னா அதில் 4% வரைக்கும் டிஸ்கவுண்ட். ஸோ இந்த அளவுக்கு அதிகமான பெனிஃபிட் வந்து இந்த கார்டில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஒர்த்தபிள் பெனிஃபிட் தான் வந்து பார்த்தீங்கன்னா 21,000 அப்படிங்கிறத இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஒரு எஃப்டி பேஸ் கிரெடிட் கார்டு தான். உங்களோட ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 18 வயசுக்கு மேலே இருந்தது அப்படின்னா நீங்கள் இந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணலாம். நீங்கள் சேலரிடாக இருந்தாலும் சரி, செல்ஃப் எம்ப்ளாயாக இருந்தாலும் சரி, யார் வேணாலும் இந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணலாம். இந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் உங்களுக்கு 5,000 மினிமம் வேணும். 5,000க்கு மேலே நீங்கள் வந்துட்டு இதில் ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டு கிரெடிட் கார்டு வாங்கிக்கலாம். நீங்கள் 5,000 டெபாசிட் பண்ணி கிரெடிட் கார்டு வாங்குறீங்கன்னா உங்களுக்கு ₹4,500 வரைக்கும் உங்களுக்கு கிரெடிட் லிமிட் வந்து கொடுப்பாங்க. நீங்கள் எவ்வளோ டெபாசிட் வந்து பண்ணுறீங்களோ அதில் வந்து 90% அமௌண்ட் உங்களோட கிரெடிட் கார்டுக்கான கிரெடிட் லிமிட்டை வந்து கொடுத்துருவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டெபாசிட் வந்து பண்ணக்கூடிய அந்த அமௌண்ட்டுக்கு 7% பெர் இயருக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டும் வந்து கொடுக்குறாங்க. இதோட மெச்சூரிட்டி டைம் வந்து பார்த்தீங்கன்னா 390 நாள் அப்படிங்கிறதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ கார்டுக்கு அப்ளை பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை நவ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிருங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இமெயில் ஐடி என்டர் பண்ண சொல்லுவாங்க. உங்களோட ஒர்க்கிங்கில் இருக்கக்கூடிய இமெயில் ஐடி என்டர் பண்ணிட்டு இந்த டிக் பாக்ஸையும் டிக் பண்ணி விட்டுட்டு கண்டினியூ வந்து கொடுத்துருங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். நம்ம வந்து இந்த கிரெடிட் கார்டு ஓப்பன் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸ் எல்லாமே இங்கே ஷோ பண்ணுவாங்க. இதை செக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இதில் ஸ்டார்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை மட்டும் கிளிக் பண்ணிடுங்க. அடுத்தது உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். நீங்கள் வந்து இந்த கிரெடிட் கார்டு மூலமாக பர்ச்சேஸ் பண்ணுறீங்களா அதுக்கான டைம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக 45 டேஸ் வரைக்கும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ டைம் வந்து கொடுக்குறாங்க. அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதை செக் பண்ணிவிட்டு இந்த டிக் பாக்ஸையும் டிக் பண்ணி விட்டுட்டு கண்டினியூ வந்து கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஓப்பன் ஆகும். எல்லா பாக்ஸையும் டிக் பண்ணி விட்டுட்டு கீழே கொடுத்துருக்க கண்டினியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணிருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் அகைன்ஸ்ட் வந்து ஷோ பண்ணுவாங்க. ஜஸ்ட் கண்டினியூ மட்டும் கொடுங்க. இப்போ மொபைல் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்ட் சென்ட் பண்ணுவாங்க. அதை என்டர் பண்ணி கண்டினியூ கொடுத்துருங்க. இப்போ மொபைல் நம்பர் வெரிஃபைட் ஆயிருச்சு. அடுத்தது நம்மளோட இமெயில் ஐடியை வெரிஃபை பண்ணுவாங்க. இப்போ உங்களோட இமெயில் ஐடி நீங்கள் ஆல்ரெடி என்டர் பண்ண இமெயில் ஐடி இங்கே ஷோ பண்ணுவாங்க. ஜஸ்ட் கண்டினியூ கொடுத்தீங்க அப்படி உங்களோட இமெயில் ஐடிக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்ட் சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டை என்டர் பண்ணி உங்களோட இமெயில் ஐடியை வெரிஃபை பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பேன் கார்டு நம்பரை வந்து இங்கே என்டர் பண்ணுங்க. அடுத்தது உங்களோட டேட் ஆஃப் பர்த் பேன் கார்டில் இருக்கிற மாதிரி என்டர் பண்ணுங்க. பேன் கார்டில் இருக்கிற மாதிரி உங்களோட நேமை என்டர் பண்ணிட்டு இந்த டிக் பாக்ஸை டிக் பண்ணி விட்டுட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. இப்போ எனக்கான டீட்டெயில் எல்லாம் ஃபில் பண்ணி கண்டினியூ கொடுக்குறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டீட்டெயில் எல்லாமே இங்கே வந்து ஷோ பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு கண்டினியூ வந்து கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட KYC கம்ப்ளீட் பண்ணணும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட 12 டிஜிட் ஆதார் நம்பரை என்டர் பண்ணி இந்த டிக் பாக்ஸை டிக் பண்ணி விட்டுட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. இப்போ நான் வந்து என்னோட ஆதார் நம்பரை என்டர் பண்ணிட்டு கண்டினியூ கொடுக்குறேன். இப்போ உங்களோட ஆதார் ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்ட் சென்ட் பண்ணுவாங்க. அதை என்டர் பண்ணி கண்டினியூ கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஆதார் கார்டு டீடைல் எல்லாத்தையுமே ஃபெச் பண்ணி இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுவாங்க. இதில் கீழே வந்து ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா ஒரு டிக் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதையும் டிக் பண்ணி விட்டுட்டு கண்டினியூ வந்து கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அதர் பர்சனல் டீடைலில் ஃபில் பண்ணணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மேரிட்டல் ஸ்டேட்டஸ் வந்து கேட்டிருப்பாங்க. இதில் நீங்கள் வந்துட்டு சிங்கிளா இல்லை மேரிட் அதை செலக்ட் பண்ணிட்டு உங்களோட கார்டில் உங்களோட நேம் வந்து எப்படி பிரிண்டட் பண்ணணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணதுமே உங்களோட நேம் வந்து இந்த மாதிரி 3 டிஃப்ரெண்ட் நேமாக காமிக்கும். இதில் உங்களுக்கு எந்த நேமை வந்துட்டு உங்களோட கார்டில் பிரிண்டட் பண்ணணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க.
இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கார்டுல என்டர் பண்றதுக்கான நேம வந்து செலக்ட் பண்ணியாச்சு. அடுத்தது உங்களோட மதர் நேம் வித் இனிஷியலோட என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட கம்யூனிட்டில வந்து ஜென்ரலா செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க பொலிட்டிக்கல் எக்ஸ்பிரஸ் பர்சனா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இதுல நோ குடுத்துட்டு, அடுத்தது ரெசிடென்ட் இன் இந்தியன் அப்படின்ற இடத்துல எஸ் குடுத்துக்கோங்க. குடுத்துட்டு இதுல வந்து கன்டின்யூ குடுத்துருங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன வந்து இங்க ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட எம்ப்ளாய்மென்ட் டைப் நீங்க சாலரிடா, செல்ஃப் எம்ப்ளாயி அத செலக்ட் பண்ணிட்டு, அடுத்தது உங்களோட இண்டஸ்ட்ரி டைப் நீங்க வொர்க் பண்ற கம்பெனியா இருந்தாலும் சரி, இல்ல செல்ஃப் எம்ப்ளாயா இருந்தாலும் சரி, அதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட கம்பெனி எந்த மாதிரியான கம்பெனியோ அந்த டைப்ப வந்து செலக்ட் பண்ணிட்டு, உங்களோட ஆனுவல் இன்கம் என்னவோ அதையும் வந்து இங்க என்டர் பண்ணிக்கோங்க. இத என்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கீழ ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு சோர்ஸ் ஆஃப் ஃபண்ட் வந்து கேட்டிருப்பாங்க. உங்களுக்கு வந்து பணம் எங்கேருந்து வருது அப்படின்னு கேட்டிருப்பாங்க. மத்த நம்ம அப்ளிகேஷன்ஸ்லாம் ஃபில் பண்ணும்போது ஏதாவது ஒரு ஆப்ஷன தான் செலக்ட் பண்ற மாரி இருக்கும். பட் இதுல வந்து பார்த்தீங்கன்னா, சாலரிட், பிசினஸ், இன்வெஸ்ட்மென்ட் அப்படி நெறைய ஆப்ஷன் இருக்கும். உங்களுக்கு எதுல இருந்தெல்லாம் இன்கம் வருதோ, எத்தன ஆப்ஷன் இருக்குதோ அத எல்லாத்தையும் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பிசினஸ் அண்ட் சாலரிய வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் வந்து எப்படி செலக்ட் பண்ணியிருக்கேன்னு பார்த்துக்கோங்க. இது மாதிரி நீங்களும் செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இன்கேஸ் இன்வெஸ்ட்மென்ட்ல இருந்து இன்கம் வருதுன்னா, அத கூட நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு கன்டின்யூ வந்து குடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட ஆதார் கார்டுல இருக்கக்கூடிய அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்து ஷோ பண்ணுவாங்க. பெர்மனன்ட் அட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு கீழ வந்து பார்த்தீங்கன்னா, கம்யூனிகேஷன் அட்ரஸ்க்கு வந்துட்டு உங்களுக்கு பேஜ் ஓப்பன் ஆகும். இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் டிக் பாக்ஸ டிக் பண்ணியிருக்கேன். டிக் பண்ணதுனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு மேல ஆதார் கார்டுல இருக்கக்கூடிய அட்ரஸ் தான் உங்களுக்கு கம்யூனிகேஷன் அட்ரஸ்ல ஷோ ஆகும். இத அன்டிக் பண்ணி விட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்துட்டு அந்த நியூ அட்ரஸ ஃபில் பண்றதுக்கான பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். உங்களோட கரண்ட் அட்ரஸ் வேற, ஆதார் கார்டுல இருக்கிற அட்ரஸ் வேற அப்படின்னா, இதுல உங்களோட கரண்ட் அட்ரஸ ஃபில் பண்ணிக்கோங்க. அந்த அட்ரஸ்க்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த கார்டு வந்து டெலிவரி வந்து குடுப்பாங்க. ஸோ அதுக்காக தான். இப்ப எனக்கு 2 அட்ரஸுமே சேம் அப்படிங்கிறதுனால இந்த டிக் பாக்ஸ டிக் பண்ணி 2 அட்ரஸும் சேமா குடுத்துட்டு, இப்போ கன்டின்யூ வந்து குடுக்குறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு கார்டுக்கு நாமினி வந்து செலக்ட் பண்ண சொல்றாங்க. ஸோ நீங்க வந்து நாமினி ஆட் பண்ண விரும்புனீங்க அப்படின்னா, உங்களுக்கு என்ன ரிலேஷன்ஷிப்போ அந்த ரிலேஷன்ஷிப்ப இங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. அவங்களோட நேம், அவங்களோட அட்ரஸ வந்து என்டர் பண்ணிட்டு, அவங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து ஆதார் பேன்ல இருக்கிற மாதிரி என்டர் பண்ணி கன்டின்யூ குடுங்க. இன்கேஸ் உங்களுக்கு வந்து இந்த அக்கவுண்ட்க்கு நாமினி தேவையில்ல அப்படின்னா, ஸ்கிப் ஆடிங் நாமினி அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிருங்க. இப்ப நான் வந்து ஸ்கிப் தான் வந்து குடுத்துருக்கேன். அதுக்கு அடுத்தது உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதுல வந்து ஸ்கிப் அண்ட் கன்டின்யூ வந்து குடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட எஃப்டி அப்ளிகேஷன் எல்லாமே இங்க வந்து ஷோ பண்ணுவாங்க. ஜஸ்ட் இத வந்து கன்டின்யூ மட்டும் குடுத்துருங்க. அடுத்தது ஒரு டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஓப்பன் ஆகும். இந்த 3 டிக் பாக்ஸ்லயும் டிக் பண்ணி விட்டுட்டு கன்டின்யூ குடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட மொபைல் நம்பருக்கு அகைன்ஸ்ட் ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்ட் சென்ட் பண்ணுவாங்க. அத வந்து என்டர் பண்ணி கன்டின்யூ வந்து குடுத்துருங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கான எஃப்டிய வந்து சூஸ் பண்ணணும். இதுல குறைஞ்சபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 5000 இருந்தா ஸ்டார்ட் ஆகும். எனக்கு அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 25,000 வரைக்கும் எஃப்டி போடலாம் அப்படிங்கிற மாரி வந்து குடுத்திருந்தாங்க. ஸோ மத்த எஃப்டி கார்டுலலாம் குறைஞ்சபட்சம் 2,00,000, 5,00,000 வரைக்கும் நம்ம எஃப்டி பண்ணலாம் அப்படிங்கிற மாரி இருக்கும். பட் இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, கம்மியா தான் அமௌண்ட் வந்து காமிச்சது. குறைஞ்சபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 5,000 அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 25,000 வரைக்கும் ஃபிக்ஸட் டெபாசிட் வந்து போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லியிருந்தாங்க. அதே மாரி இந்த அப்ளிகேஷன்ல வெளிய ஓப்பன்ல வந்து பார்த்தீங்கன்னா, 7% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் வந்து சொல்லியிருந்தாங்க. பட் இங்க வந்து பார்க்கும்போது 6.5% வரைக்கும் தான் நமக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து குடுக்கிறதா வந்து இங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உண்மை. வெளிய வந்து 7% அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறது ஃபேக். அடுத்தது வந்து இதோட மெச்சூரிட்டி டைம் வந்து பார்த்தீங்கன்னா, 390 டேஸ் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் டெபாசிட் வந்து பண்ண முடியுமோ அத வந்து செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் கன்டின்யூ வந்து குடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து 5,000 தான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ 5,000 செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கான கார்டு கிரெடிட் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 4,500 தான் வந்து கிடைக்கும். ஸோ அத தான் இங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இத வந்து செட் பண்ணிட்டு கன்டின்யூ குடுக்குறேன். அடுத்தது ஒரு டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதுல வந்து டிக் பண்ணி விட்டுட்டு, இத வந்துட்டு அக்செப்ட் ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிருங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து டெபாசிட்டட் வந்து பண்ண போற அந்த பணத்த வந்து எந்த பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து டெபாசிட்டட் வந்து பண்ண போறோமோ, அதோட அக்கவுண்ட் நம்பர், அதே அக்கவுண்ட் நம்பர ரீஎன்டர் பண்ணிட்டு, அதோட ஐஎஃப்எஸ்சி கோடையும் என்டர் பண்ணி வேலிடேட் நவ் குடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து என்னோட பேங்க் டீடைல் எல்லாத்தையுமே வந்து என்டர் பண்ணிட்டேன். என்டர் பண்ணிட்டு இப்போ வேலிடேட் நவ் குடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட பேங்க் அக்கவுண்ட் வந்து வெரிஃபைட் ஆயிருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரொசீட் டூ பேமெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன கிளிக் பண்ணி, உங்களுக்கான அந்த 5,000 அமௌண்ட்ட வந்து டெபாசிட்டட் வந்து பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டெபாசிட் வந்து பண்றதுக்கு 2 விதமான ஆப்ஷன் வந்து காமிக்கும். ஒண்ணு வந்து யுபிஐ, இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா நெட் பேங்கிங். இந்த 2ல உங்களுக்கு எந்த ஆப்ஷன் ஈஸியா இருக்கோ அத யூஸ் பண்ணி நீங்க டெபாசிட் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ யுபிஐ சூஸ் பண்றீங்க அப்படின்னா, அதுல நீங்க எந்த பேங்க் அக்கவுண்ட்ட குடுத்தீங்களோ அந்த பேங்க்ல இருந்து இந்த அமௌண்ட்ட வந்து டெபாசிட் வந்து பண்ணிருங்க. இப்போ நான் யுபிஐ யூஸ் பண்ணி இந்த அமௌண்ட்ட வந்து டெபாசிட் வந்து பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, சக்சஸ்ஃபுல்லா நம்ம அமௌண்ட்ட வந்து டெபாசிட் வந்து பண்ணிட்டோம். அமௌண்ட்ட வந்து டெபாசிட் வந்து பண்ணதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கான வீடியோ கேவிசி வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இந்த வீடியோ கேவிசி கம்ப்ளீட் பண்ணா தான் நமக்கு வந்து கார்டு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இந்த டிக் பாக்ஸ டிக் பண்ணி விட்டுட்டு ஸ்டார்ட் வீடியோ கேவிசி. இந்த வீடியோ கேவிசிய பண்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட ஒரிஜினல் பான் கார்டு வந்து கண்டிப்பா வேணும். அதுக்கப்புறம் ஒரு ஒயிட் பேப்பர் பேனா வேணும். நல்ல இன்டர்நெட் கனெக்ஷன், கொஞ்சம் சைலன்ட்டா இருக்கக்கூடிய பிளேஸ்ல இருந்து இந்த வீடியோ கேவிசிய வந்து பண்ணுங்க. மேக்ஸிமம் இங்கிலீஷ் மட்டும் தான், இங்கிலீஷ், ஹிந்தி மட்டும் தான் இருக்கும். தமிழ் வந்து இருக்காது.
இருக்காது. ஸோ உங்களுக்கான வீடியோ கேவிசியை வந்து பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கான அக்கௌண்ட் வந்து கிரியேட்டட் ஆயிரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான வீடியோ கேவிசி வந்து கம்ப்ளீட்டட் ஆனதுக்கு அப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த வீடியோ கேவிசி வெரிஃபைட் ஆகிறதுக்கு குறைஞ்சபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா 48 ஹவர்ல இருந்து அதிகபட்சம் 72 ஹவர் வந்து டைம் எடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த கேப்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கேவிசி எல்லாத்தையுமே வெரிஃபை பண்ணுவாங்க. நீங்க வந்து அவங்க கிட்ட சொன்ன பதிலும் ஸோ உங்களோட கேவிசி டாக்குமெண்ட்ல இருக்கக்கூடிய டேட்டாஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கும் பட்சத்தில் இதை வந்து மேக்ஸிமம் தான் 72 ஹவர்ஸ் அதுக்குள்ளேயே உங்களுக்கு வந்து வெரிஃபைட் ஆயிரும். இது வெரிஃபைட் ஆனதுமே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த அப்ளிகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ZApp அப்படிங்கிற ஒரு ஆப்பில் தான் வந்து போய் இந்த கார்டுக்கு அப்ளை பண்ணுறோம். இந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான விர்ச்சுவல் கார்டு வந்து ஷோ ஆயிரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் ஒரு 1 டேக்கு ஆஃப்டருக்கு அப்புறமா வந்து நீங்கள் உங்களோட அக்கௌண்ட்டை செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கேஒய்சி வந்து கரெக்டாக அப்டேட்டட் ஆயிருச்சு அப்படின்னா உங்களுக்கு டெக்ஸ்ட் மெசேஜ் சென்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு மெயிலும் வந்து சென்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா உங்களோட செட்டப்பை ஓப்பன் பண்ணி செக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான கார்டு வந்து ஷோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வியூ கார்டு அப்படின்னு இருக்கும். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட கார்டு நம்பர் எல்லாத்தையுமே இதில் வந்து பார்க்க முடியும். இந்த கார்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோபே டைப்பில் ப்ரொவைட் பண்ணுறதுனால இதை நீங்கள் கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் இது மாதிரியான அப்ளிகேஷன்ஸில் லிங்க் பண்ணி யூபிஐ பேமெண்ட்டும் நீங்கள் வந்து பண்ணிக்க முடியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதுவுமே யூஸ் பண்ணல, அதனால 0 அவுட்ஸ்டாண்டிங் பேலன்ஸ் அப்படிங்கிற மாதிரி காமிக்குது. இந்த கார்டு வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் உங்களுக்கு 5 to 7 ஒர்க்கிங் டேஸில் உங்களுக்கு உங்களோட அந்த கரண்ட் அட்ரஸ்க்கு டெலிவரி பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் ஆக்டிவேட் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு சிபில் ஸ்கோர் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி கார்டை வாங்கி யூஸ் பண்ணும்போது உங்களோட சிபில் வந்து இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் இல்லாத கிரெடிட் கார்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம்.